இது 18 மீட்டர் சொல்றாங்க. ஃபோர்த் டிராப் வெளியில வரும்போது how far above the ground is the third drop at that moment அப்படின்னு கேக்குறாங்க. போடுங்க பார்க்கலாம். 10 மீட்டரா? இப்போ ஃபோர்த் டிராப் இங்க இருக்கு, தேர்ட் டிராப் இங்க இருக்கு, செகண்ட் டிராப் இங்க இருக்கு, அப்போ ஃபர்ஸ்ட் டிராப் இங்க இருக்கும். இப்போ டோட்டல் ஹைட் எவ்வளவு சொல்றாங்க? 18 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1:3:5. அப்ப 9x is equal to 9x is equal to 18 மீட்டர்னா x ஓட வேல்யூ எவ்வளவு வரும்? 2 மீட்டர்னு வரும். அப்ப இங்க இருந்து இது எவ்வளவு ஹைட்? 5x. அப்ப 5x is equal to 5 into 2 போட்டோம்னா என்ன? 5 into 2 is equal to 10 மீட்டர். செகண்ட் டிராப்புக்கும் அதுக்கு அடுத்த டிராப்புக்கு இருக்கக்கூடிய பர் செகண்டுக்கு தேர்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? செகண்டுக்கு தேர்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் 3x னா என்ன? 6 மீட்டர் வரும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு தேர்டுக்கு நடுக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 16 மீட்டர் வரும். எப்படி கேட்டாலும் இப்படி தான் கேட்பாங்கன்னா சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் கேட்கலாம். நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கணும். இதுவும் அதே மாடல் தான். ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க. இது வந்து ஒரு PYQ क्वेश्चन, previous question. Stone falls freely under gravity. It covers distances h1, h2 and h3 in the first 5 seconds, the next 5 seconds and the next 5 seconds respectively. The relation between h1, h2 and h3. First 5 seconds ல travel பண்ற distance h1, next 5 seconds ல travel பண்ற distance h2, அதுக்கு அடுத்த 5 seconds ல travel பண்ற distance h3. First 5 seconds travel பண்ற distance h1, next 5 seconds travel பண்ற distance h2, next 5 seconds travel பண்ற distance h3. ஆனா இது h1 னா இது 3h1 ஆ இருக்கணும். இது வந்து என்ன இருக்கும்? 5h1 ஆ இருக்கும். அப்ப h1 is equal to என்ன சொல்லலாம்? h2/3. இங்க h1 is equal to என்ன வரும்? h3/5. அப்ப h1 equal to h2/3 equal to h3/5. பார்த்தது இப்படி டக்குன்னு போட்டுடலாம். இதை நீ ஒர்க் அவுட் பண்ணி போட்டா பாசிபிலிட்டியே கிடையாது. மினிமம் 5 செகண்ட்ஸ் ஆகும், 5 மினிட்ஸ் ஆகும். புரியல? ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே விழுது. ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் h1. இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் இது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் h1, நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் அது h2, அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் அதுல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா h3. இப்போ h1, h2, h3க்கு நடுவுல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னங்கறத கேக்குறாங்க. இவங்க சொன்னதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் h1, நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் h2, அதுக்கு அடுத்த 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் h3. இதை இவங்க கொடுத்திருக்காங்க. இப்போ h1, h2, h3க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னங்கறத கேக்குறாங்க. இப்போ நம்ம ஜெனரலா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் h1 னா நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 3h1, அதுக்கு அடுத்த 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 5h1. 1:3:5 ரூல் தான் போட்டுக்கிறோமா? அப்ப h2 is equal to 3h1 னா h1 ஓட வேல்யூ என்ன வரும்? h2/3 ன்னு வரும். h3 equal to 5h1 னா h1 ஓட வேல்யூ என்ன வரும்? h3/5 ன்னு வரும். அப்ப h1 is equal to h2/3 equal to h3/5. இப்போ சரியான ஆன்சர் என்ன? இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन தருவேன். ஆனா இதே மாதிரி இருக்காது, இந்த மாடல் மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் d1, நெக்ஸ்ட் 4 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் d2. the relation between d1 d2 d1 is equal to d2/3. ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ் d1, நெக்ஸ்ட் 4 செகண்ட்ஸ் d2. ஆனா d2 is equal to என்ன? 3 times d1. அப்ப d1 is equal to என்ன வரும்? d2/3 ங்கிறது வரும். இது ஆரம்ப நம்ம பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட s2 is equal to 4s1 னு பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும். ஆனா அது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் 20 செகண்ட்ஸ். ஆனா இது வந்து அடுத்தடுத்த சக்சசிவ் டைம் இன்டர்வல். அது பார்த்துக்கோ. சக்சசிவ் டைம் இன்டர்வல்னா 1:3:5 வரும். அதுவே ஃபர்ஸ்ட் 1, ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸ்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ரேஷியோ வரும். இப்போ 2x2 3x3 இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனா நம்ம சிம்பிளா என்ன பண்ணியாச்சு? 1:3:5 கொடுத்தாச்சு. எவ்ரிடே மார்னிங் 4 o'clock நம்மளோட பார்த்தோம்னா டெய்லி ஒரு ஷார்ட்கட் வரும். அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயும் கேட்கறது ஒரு மாடல் கேட்பாங்க. அதில் இன்னும் வேறு பாசிபிலிட்டிஸ் எப்படிங்கிற கொஷின் தான் இது. ஒரு கார் வந்து பாரு, டோட்டல் டிஸ்டன்ஸு அதில் 2/5 ஆஃப் த டிஸ்டன்ஸ் என்ன? v1ங்கிற ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது. இப்போ 2/5 போக ரிமைனிங் என்ன இருக்குது? 3/5 ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா v2ங்கிற ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். இது ரெகுலர் ப்ரொசீஜர் படி போட்டோன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் போட்டு போடுவோம். இது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்துன்னா 5 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு 2/5, இது ரிமைனிங் 3/5. இதுக்கான ஸ்பீடு வந்து என்ன? v1, இதுக்கான ஸ்பீடு வந்து என்ன? v2. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டால் என்ன பண்ணணும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, எவ்வளவு? 5 ஈக்குவல் பார்ட்ஸ். 5 போட்டுக்கோ. v1 v2 டிவைட் பை இந்த 3 வந்து என்ன பண்ணணும்? இந்த v1ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த 2 வந்து என்ன? இந்த v2ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 5v1 v2 is equal to 3v1 plus 2v2. The answer. First 4/7 of the distance with speed v1, remaining 3/7 of the distance with v2. 7v1 v2. இந்த 3 இருக்குல்ல, அதை v1ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3v1. இந்த 4 இருக்குல்ல, அதை v2ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4v2. அப்போ 7v1 v2 டிவைட் பை 3v1 plus 4v2. 9v1 v2 டிவைட் பை 5v1
ப்ளஸ் 4v2. ஓகே, அது வந்து மிஸ் ஆயிருக்கு, நான் ஹியூமன் எரர் தான், நான் தான் டைப் பண்ணுறேன், தப்பாயிடுச்சு. ஆன்சர் 9v1v2. இந்த இடத்துல v1 மிஸ் ஆயிடுச்சு, v1v2 போட்டுக்கோ, டிவைட் பை 5v1 plus 4v2. A car traveling on a straight track move with uniform velocity for some time and with uniform velocity v2 for the next equal time. Average velocity of the car. இது two equal distances. Two equal distances க்கு பாரு ஃபார்முலா என்ன வரும்னா average velocity v bar is equal to என்ன வரும் 2v1 v2 divide by v1 plus v2. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. half of the distance move the velocity v1, next half of the velocity move the velocity v2. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன, நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன பண்ணுவோம் v1 plus v2 by 2 இதை போட்டுருவோம். இது போடலாம், எப்போ போடணும்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கொடுத்தா இது கரெக்ட். கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்னா இதை போடலாம். இங்கே வந்து என்ன கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த வெலாசிட்டி v1, செகண்ட் ஹாஃப் வந்து v2ங்கிறப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கான ஃபார்முலா இப்போ கொடுத்து ஷார்ட்கட் தான். 2v1 v2 டிவைட் பை v2 plus v1 வரும். இதை இதோட மல்டிப்ளை பண்ணி இதை இதோட மல்டிப்ளை பண்ணும். அப்போ பார்த்தா v1 plus v2. ஓகே, இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன வரும்னா v bar டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு v1 v2 டிவைட் பை v1 plus v2ங்கிறது வருது. 2 டிவைட் பை v bar இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் v1 plus v2 divide by v1 v2ங்கிறது வரும். தனித்தனியாக பிரித்து எழுதலாம். v1 divide by v1 v2 plus v2 divide by v1 v2னு வரும். அப்போ 1 by v1 plus 1 by v2 அப்படிங்கிறது வரும். இந்த v bar அங்கே போச்சுன்னு வச்சுக்கோங்க, v bar அங்கே போச்சுன்னா அந்த டேர்ம் வந்து இங்கே டினாமினேட்டர் வந்துடும் 1 by v1 plus 1 by v2ன்ட்டு. இதை தான் என்ன எழுதுறோம்னா v bar is equal to 2 into 1 by v1 plus 1 by v2 the whole power minus 1 அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ ஆப்ஷன் வந்து என்ன இதுதான். இந்த பாசிபிலிட்டிஸில் என்ன பண்ணுவோம்னா நீ முன்னாடியே இங்கே இருந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடணும். நீ அங்கே போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு புதுசாக பார்த்துட்டு பண்ணோன்னா அது பாசிபிள். ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு வந்து என்ன இதே ஃபார்முலா தான் எப்படி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரியும் கேட்கலாம். 2 into 1 by v1 plus 1 by v2 the whole power minus 1. First 1/3 of the total distance with v1, next 1/3 with v2, the next 1/3 with v3. Then the average velocity. இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் 3v1 v2 v3 divide by v1 v2 plus v2 v3 plus v3 v1. இதான் வந்து என்ன ஆவரேஜ் வெலாசிட்டி. இதுக்கு முன்னே எப்படி கேட்டிருக்காங்கன்னா நமக்கு v1 v2 v3 ஃபர்ஸ்ட் 1/3 செகண்ட் 1/3 தேர்ட் 1/3 கொடுத்துட்டாங்க. அப்போ ஆவரேஜ் வந்து என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் அதை அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 1/3 20 km, நெக்ஸ்ட்டு 1/3 40, தேர்டு 1/3 வந்து 60. the average speed of the whole journey 3v1 v2 v3 divide by v1 v2 plus v2 v3 plus v3 v1. இப்போ நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க 40 அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா 20க்கு 60க்கு மிடில் 40 வருது இல்லை, அதனால் 40ன்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அப்படி வரக்கூடாது. என்னென்னா ஃபார்முலா வந்துன்னா 3 v1ஓட வேல்யூ 20, v2ஓட வேல்யூ 40, v3ஓட வேல்யூ 60 டிவைட் பை v1 v2 2 into 4 800 ப்ளஸ் 4 into 6 into 4 எவ்வளவு 24 2400. அதுக்கடுத்து 1200. இதான் v1 v2 v2 v3 v3 v1. இதெல்லாம் நீ எதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்காத. எல்லாம் என்ன பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன வரும் 3 into 20 into 40 into 60 டிவைட் பை இது எவ்வளோ வருது 4400. ஒரு ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிட்டும், இந்த ஜீரோ கேன்சல் ஆகிட்டும், இந்த 4 கேன்சல் ஆச்சுன்னா இது 11 times. 6 into 3 18, 18 into 2 36, 360 டிவைட் பை 11. அப்ராக்சிமேட்டாக வந்து என்னென்னா இது 32.7. நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணல, நான் வந்து என்ன அப்ராக்சிமேஷன் தான் போட்டிருக்கேன். டிவைட் பை 10ன்னு போட்டிருந்தா 36 வந்துடணும். ஆனால் டிவைட் பை 11 போட்டிருக்கும் போது என்ன ஆகும் அப்ராக்சிமேட்டாக இது பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 360 by 11 போட்டு என்ன ஆன்சர் வருது. எ பாடி டிராப்டு ஃப்ரம் த top of a tower falls through 40 meters during the last 2 seconds of its fall. The height of the tower. Last 2 secondsல இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது 40 மீட்டர் ட்ராவல் பண்ணுது. அப்போ இந்த டவரோட ஹைட் என்னவா இருக்கும், ஆன்சர் வந்து என்னன்னா 80 மீட்டர் சொல்லியிருக்கீங்க. அடுத்து 40யவும் எதையும் மல்டிப்ளை பண்ண 40 லாஸ்ட் 2 செகண்ட்ஸு. அப்போ 40 into 80 இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணுறோம். எவ்வளவு 60யா 40 60 80 ரெண்டையும் லாக் பண்ணிட்டாங்க. 50. என்னன்னா கரெக்டான ஆன்சரை விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்க. இப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னா இதுதான் 45 மீட்டர் தான். அந்த கரெக்டான ஆன்சரை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் லாக் பண்ணியாச்சு. ஓகே, சரி எப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட்டு மேலேருந்து கீழே விழுது. ஃபஸ்ட்டு 1 செகண்டில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எவ்வளவு 5 மீட்டர். அடுத்த 1 செகண்டில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸு 15 மீட்டர்.
அதுக்கு அடுத்த 1 செகண்ட்னா 25 மீட்டர், அதுக்கு அடுத்த 1 செகண்ட்னா 35 மீட்டர். தெரியுதா? 1:3:5:7 1 15 25 35. இப்போ லாஸ்ட் 2 செகண்ட்ஸில் இது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. கடைசி 2 செகண்ட் ஆட் பண்ணு. 35 + 25 எவ்வளோ வருது? லாஸ்ட் 2 செகண்ட்ஸில் கேட்குறாங்க. ஒருவேளை இது ரெண்டும் லாஸ்ட் 2 செகண்ட்ஸாக இருந்துச்சுன்னா 35 + 25 எவ்வளோ வருது? 60 வருது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? 40 தான் சொல்கிறாங்க. அப்போ இது கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடி வேற என்ன பாசிபிலிட்டி இருக்குது? இது ரெண்டையும் ஆட் பண்ணு. 15 + 25 எவ்வளவு? 40 மீட்டர். அப்போ இவங்க சொன்னது வந்து என்னன்னா லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்னால் இதுவாக தான் இருக்க முடியும். அப்போ ஹைட் ஆஃப் த டவர் டோட்டலாக இது தான் இருக்க முடியும். அப்போ 45 மீட்டர். நான் இப்போ கொடுத்துருக்கேன்ல, இந்த கொஷின் எல்லாமே பிவைக்யூ கொஷினு. இதை வந்து என்ன பண்ணுற, போயிட்டு புக்கில் என்ன சொல்யூஷன் எப்படி போட்டிருக்காங்கிறத பார்க்குறேன். ஏன்னா அப்போ தான் இது எவ்வளோ ஈஸியாக இருக்கிறது தெரியும். இது ஒரு பில்டிங். இந்த பில்டிங்கோட ஹைட்டு தான் கேட்குறாங்க. இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே விழுது. ஃபஸ்ட்டு செகண்டில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஃபஸ்ட்டு செகண்டில் இந்த ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே விழுது. அதான் நான் ஆரம்பத்திலே அவுட் பண்ணேன். ஒரு செகண்டில் ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரீ ஃபாலில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்? 5 மீட்டர். அப்போ ஃபஸ்ட்டு செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 5 மீட்டர். அடுத்த செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? அடுத்த 1 செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 15 மீட்டர். அடுத்த 1 செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 25 மீட்டர். அதுக்கு அடுத்த 1 செகண்ட்னா 35 மீட்டர். அதுக்கு அடுத்த 1 செகண்ட்னா 45 மீட்டர். இப்படி தான் போகும். 1:3:5:7. லாஸ்ட் 2 செகண்ட்ஸில் இந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 40 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது அடுத்தடுத்த 2 இதை எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். பாரு, 45 + 35னா இது என்ன வருது? இது 80 மீட்டர்னு வருது. அப்போ இது கிடையாது. இவங்க கொடுத்த கண்டிஷன் இது இல்லை. 35 + 25 ஆட் பண்ணால் என்ன வருது? 60 மீட்டர்னு வருது. அப்போ இதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்தது 25 + 15 ஆட் பண்ணால் என்ன வருது? 40 மீட்டர்னு வருது. இதுதான் லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்னா அப்போ இது டோட்டலாக ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? டைமிங் 3 செகண்ட்ஸ். அப்போ 3 செகண்ட்ஸில் இது டோட்டலாக ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 45 மீட்டர். இது புரிஞ்சிருச்சுன்னா இது எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். டோட்டலாக இது எவ்வளோ டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துருக்குங்கிறத கேட்கலாம். அப்போ 3 செகண்ட்ஸ் இது ட்ராவல் பண்ணியிருக்கோம். 40 மீட்டர் இதுனா அதுக்கு முன்னாடி என்ன 5 மீட்டர் இது ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்போ 40 + 5 45. இல்லாட்டி டோட்டல் டியூரேஷன் 3 செகண்ட்ஸ் எடுத்துருச்சுன்னா 9². 3² என்ன? 3² 9 × 5 45. A body takes 3 seconds to fall from the top of a tower. ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே விழுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது? 3 செகண்ட் எடுத்துக்குது. அப்போ வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த டவர்? ஏன் இதை இப்படி சொல்லலாம்? 3 செகண்ட்ஸு. 3² 9 9 × 5 45. நீ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு கொஷின் போட்டுறோம், டீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீ சொல்கிறாங்க ரெகுலர் ப்ரொசீஜர் போட்டுற. நீ அதை பார்த்துட்டே இருந்தேன்னா அடா இப்படி போட்டுக்கலாமே, இப்படி போடலாமே அப்படின்ட்டு பாரு. 3² × 5 45 வருது. இன்னொன்று 5 15 25 ஆட் பண்ணால் 45 வருது. எப்படி வேணாலும் போடலாம். உனக்கு புரிஞ்சுட்டுன்னா ஓகே. சொல்லுங்க பார்க்கலாம். 60யா? 4² 16. 16 × 5 80. இங்கே 5 15 25 35 எல்லாத்தையும் ஆட் பண்ணு. 5 15 25 35. இது வந்து என்ன வந்துருச்சு? 20 வந்துருச்சு. இது என்ன வந்துச்சு? 60 வந்துருச்சு. 60 + 20 80. ஆன்சர் வந்துன்னா 80 மீட்டர். 20 மீட்டர் ஹைட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீழே போடுறாங்க. How long it will take to reach the ground? 2 seconds. ஃபர்ஸ்ட் செகண்ட்ல 55 மீட்டர், அடுத்த செகண்ட்ல 15 மீட்டர்னா டோட்டலாக 20 மீட்டருக்கு எவ்வளவு? 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஓகேவா? ஆன்சர் 2 செகண்ட்ஸ். நோட் பண்ணிக்கோ. ஆன்சர் வந்து என்ன? இதுக்கு 2 செகண்ட்ஸ். 40 மீட்டர் km/h போகிற கார் பிரேக் பண்ணுறோம். 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் போய் நிற்குது. அதே இது வந்து 80 km/h அந்த கார் வரும்போது பிரேக் அப்ளை பண்ணால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போய் நிற்கும்? 4 மீட்டர். இது 2 மீட்டர்னா அது 4 மீட்டர் தானே சரி. ஏன்னா இது 40னா இது 2னா இது 80னா அது 4ஆக தானே இருக்கும். தப்பு, அப்படிலாம் வராது. இது 40 km/h, இது 80 km/h. இது ஹவு மெனி டைம்ஸ் அதிகமாக இருக்குது? 2 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ 2² இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2 மீட்டர். அப்போ போட்டால் என்ன வரும்? 4 × 2 8 மீட்டர்ங்கிறது கேன்சல். 40 km/h போகும்போது பிரேக் அப்ளை பண்ணும்போது 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு வண்டி போய் நிற்குதுன்னா அதே இது 80 km/hங்கிறப்ப ஹவு மெனி டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 டைம்ஸ். டபுள் த அமௌண்ட் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணும்? 2², அதாவது அந்த ஹவு மெனி டைம்ஸோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். 2² இன்ட்டு அந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஃபார்முலா என்ன? இதான் ஃபார்முலா. v² - u² = 2as. இதை பிரேக் அப்ளை பண்றோம். அப்ப ரிட்டார்டேஷன். அப்ப -2as ஒரு ஏங்கிறது -a மாறிடும். ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆயிடும்? ஸ்டாப் ஆகுது. அப்ப அது 0. அப்ப u² = 2as அப்படிங்கிறது. இல்லாட்டி
u square is proportional to s. இதுதான் ஷார்ட்கட். அப்போ வந்து பாரு v1 square divide by v2 square is equal to s1 divide by s2. இப்போ நமக்கு என்ன தேவை? s2 தான் தேவை. அப்படின்னு என்ன பண்றோம்? v2 by v1 the whole square into s1. அதான் நம்ம இப்போ பண்ணிருக்கோம். இப்போ v2 னா என்ன? 80. v1 னா என்ன? 40. 80 by 40 னா என்ன? 2. அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ என்ன பண்றோம்? how many times இது அதிகமா இருக்குங்கிறத பார்க்கறேன். அதை ஸ்கொயர் பண்ற ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 30 மீட்டர் per secondல போகும்போது 50 மீட்டர் இருக்கு. A truck moving at the speed of 30 meter per second can be stopped in 50 meter by applying a brakes. If the truck is moving at 60 meter per second, what is the minimum stopping distance? இதுக்கு பார்த்தது 200. இது 30, இது 60 னா 2 times 2 square னா 4. 4 into 50 200. இது kmph லையும் தரலாம், மீட்டர் per second லையும் தரலாம். இது வந்து என்ன ஒரு இதுக்காக தந்திருக்காங்க. ஏன்னா ஒரு செகண்ட்ல 30 மீட்டர்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ண முடியாது. இது ஒரு கொஸ்டினுக்காக. ஓகே 80 மீட்டர் அதான் டபுள்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல. டபுள்டு அந்த மாதிரிலாம் சொல்லாமல் வெலாசிட்டி டபுள் ஆகுதுன்னா என்ன? அது 2 ஸ்கொயர் 4 into 20 80 மீட்டர். 72 கிலோமீட்டர் per hour stopped in 144 மீட்டர். இப்போ ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்டு டு 144 கிலோமீட்டர் per hour. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் 576 மீட்டர். ஏன் 72 144 மாறுது? 2 ஸ்கொயர் 4 into 144 576. இதுவும் அதே மாதிரி தான் 4 into 2500 மீட்டர். இந்த மாடல் வாங்க. A particle is moving such that the velocity is given by root of 2 lambda s where lambda is constant and s is displacement. Find the acceleration. Velocity v யோட வேல்யூ எப்படி கொடுத்திருக்காங்க? root of 2 lambda s அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேக்குறாங்க? Find the acceleration என்ன? இதுக்கு வந்து என்ன பண்ணனும்? v is equal to root of 2 lambda s போடணும். அப்புறம் velocity வந்து என்ன பண்றோம்? நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும். டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன் கிடைக்கும். அப்ப அந்த a ஓட வேல்யூ என்னங்கறத 1 by root of lambda. அடுத்து வேற இப்போ நமக்கு என்ன இருக்கு? v is equal to root of 2 lambda s அப்படினு இருக்கு. இதை ஸ்கொயர் பண்ணிக்கோ. v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 2 lambda s அப்படின்ட்டு இருக்கு. நம்ம ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணு. v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. இப்போ கம்பேர் பண்ணா a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? லாம்டா தான் இருக்கு. அப்போ இது கிடையாது. ஆன்சர் வந்து லாம்டா. நம்ம அதை வந்து என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டுக்கு நம்ம கொண்டாந்து v இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் at v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as இந்த மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனோட அதை மேட்ச் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு ஆன்சர் சொல்லிடலாம். வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் given by v is equal to 180 minus 16x whole power 1/2 meter per second. Then its acceleration will be. ஆன்சர் சொல்லு. எனக்கு 1 2 3 4 4ல ஒன்று தான் தேவை. நீ எப்படி போடுறதெல்லாம் தேவையில்லை. நீ சொல்றது கரெக்டாக தப்பா அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னம்மா மைனஸ்லாம் வராது சார். அது எப்படி சார் வரும்? ஏன் பிரேக் அப்ளை பண்ணால் அது என்ன சொல்கிறோம்? பிரேக் அப்ளை பண்ணுறோம். அப்போ அது என்ன? நெகட்டிவ் ஆக்சலரேஷன், ரிட்டார்டேஷன். அப்போ அது வந்து மைனஸ்லேயும் வரும், பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம். அது ஈக்குவேஷனை பொறுத்து. இப்போ v ஆமாம் ஹோல் பவர் 1/2 இதுக்கு மீனிங் என்ன? ஹோல் பவர் 1/2 என்ன மீனிங்? ரூட் எடுக்கிறது தான். ரூட்டு தான் வந்து என்ன பண்ணுறோம்? ஹோல் பவர் 1/2 சொல்கிறோம். 180 minus 16x the whole power 1/2. இது எப்படி இதுலனா ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணிக்கோ. v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 180 minus 16x. அப்ப v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. இதோட ஈக்குவேட். இப்போ 2a இருக்கிற இடத்துல இருக்கு, -16 இருக்கு. அப்ப a ஓட வேல்யூ என்ன? -8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ பார்த்தது சொல்லலாம் -8 அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே என்ன இருக்கு? -16 இருக்கு. இதுக்கு முன்னே எப்படி சார் பண்ணீங்கன்னா 2 லாம்டான்னு வந்துச்சு. அப்போ 2 லாம்டா, அப்போ லாம்டா மட்டும் எடுத்துட்டேன். இப்போ என்ன இருக்கு? 16 இருக்கா? அதை 2 ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ -16. அப்போ -16 2 ஆல் டிவைட் பண்ணால் -8ங்கிறது ஆன்சர். ஏன்னா 2a is equal to -16. நான் a ஓட வேல்யூ -8. அங்கே என்ன u ஸ்கொயரோட வேல்யூ வந்தனால அங்கே இல்லை, இங்கே யூக்கு வேல்யூ இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் என்ன? பார்த்து சொல்லு. யாரும் சொன்னீங்களா ஆன்சர் என்ன? β/2. அவ்வளவுதான். ஆன்சர் என்ன? del/2. எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கு? அதை 2 ஆல் டிவைட். இது என்ன வரும்? +8.